ஆரம்பித்து விடுவார்களா? சில பேய்கள் தன்னை பற்றிய தகவல்களை சொல்லவில்லை என்றால் அவர்களை பற்றிய தகவல்களை முனீஸ்வரனே இவரிடம் சொல்லிவிடுவாரா? முனீஸ்வரன் உருவத்தில் தலைப்பகுதியை சுற்றியுள்ள பகுதியின் பின்புறத்தில் டிவி திரையில் தெரிவது போல சில காட்சிகள் தெரியுமா? இவருக்கு யாராவது தொந்தரவு செய்ய வருகிறார்கள் என்றால் அவரின் முகம் அந்த திரையில் தெரியுமா? சிலரது பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு சொல்ல வேண்டும் என்பது கூட இந்த திரையில் தெரியுமா? அதை பார்த்து அதற்கு பின்பு பக்தர்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாரா? இந்த இரும்பு சங்கிலிக்கு உயிர் சக்தி இருப்பதாகவும் அதனால்தான் இதை மற்றவர்கள் மீது போட்டவாறு அருள்வாக்கு சொல்வது பலிக்கிறதா? இரவு நேரத்தில் சத்தத்துடன் தானாக சங்கிலி நகரும் அமானுஷ்யத்தை பற்றி நாம் கேட்கத் தொடங்கினோம். ஒரு முறை சாமி கும்பிட்டு விட்டு சங்கிலியை ஒரு இடத்தில் குவித்து வைத்துவிட்டு சென்றிருக்கிறார். மறுநாள் வந்து பார்த்த பொழுது அந்த சங்கிலி பாம்பு போல நெளிந்து நீண்டு சிதறி கிடந்திருக்கிறது. மறுபடியும் ஒரு நாள் அதே மாதிரியே நடந்திருக்கிறது. தினமும் சாமி கும்பிட்டு விட்டு பக்கத்து அறையில் படுப்பது இவரது வழக்கம். முனீஸ்வரன் இரவில் அந்த ஆலயத்திற்கு வருவதாக குறிப்பிடும் இவர் அந்த நேரத்தில்தான் சங்கிலி பயங்கர சத்தத்துடன் அறை முழுவதும் நகர்வது கேட்குமா? இந்த இடம் முழுவதும் பன்னீரும் ரோஜாவும் சேர்ந்து கொட்டினால் எப்படி வாசனை அதிகமாக வருமோ அதுபோல ஒரு வாசனை வருமா? அதை வைத்துத்தான் முனீஸ்வரன் இங்கு வந்ததை உறுதி செய்வாராம் இவர். சாதாரணமாக பேசும்போது மெதுவான குரலில் மிகவும் அமைதியாகவே பேசுகிறார் இவர். ஆனால் முனீஸ்வரன் அருள் வந்த பின்பு மிகவும் கனமான இரும்பு சங்கிலியை தன் மீது போட்டுக்கொண்டு ஒரு ஆவேசமான நிலையில் காணப்படும் இவரின் நடவடிக்கைகளை பார்த்த நமக்கு நம்பவே முடியாத அளவுக்கு மாற்றம் இருப்பதை உணர முடிந்தது. நடு இரவில் தானாக நகரும் இரும்பு சங்கிலியின் அமானுஷ்யம் பற்றிய நினைவில் அங்கிருந்து நகரத் தொடங்கினோம் நாம். சூழ்ந்திருந்த பக்தர்களில் பலர் அருள் வந்தவர்களாக பரவச நிலையில் தன்னிலை மறந்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். கருவறை அடைந்த அருள்வாக்கு சித்தர் நாவில் சூடமேற்றி பக்தர்கள் வழிபட கருவறை அருகில் அமைக்கப்பட்டிருக்கும் ஸ்ரீ வீரநாகம்மா சிலையின் அருகில் சென்று தன் உச்சநிலை அடைந்து அசைவின்றி கிடக்கிறார் அருள்வாக்கு சித்தர். பின் சுயநினைவினை அடைந்த அருள்வாக்கு சித்தர் கருவறை அலங்காரங்களை முடித்து கருவறை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கும் விநாயகர், வீரநாகம்மா, ஸ்ரீ பகவதி, ஸ்ரீ சுந்தர மீனாட்சி, மொட்டை கோபுர மகாலிங்கேஸ்வரர், சோனைமுத்து கருப்பசாமி துவங்கி இறுதியாக வீரமகா காளியம்மனிடம் பூஜையினை முடிக்கிறார். இதனை முடித்த பின்னர் மீண்டும் மாலைதான் மற்ற அருள்வாக்கு சொல்லும் நிகழ்வுகளும்
பரிகார பூஜைகளும் என்றபோது நம் அருள்வாக்கு சித்தரிடம் கொஞ்சம் விரிவாக பேசத் துவங்கினோம். அருள்வாக்கு சித்தர் பெயர் காரணம் துவங்கி அவர் பேசத் துவங்கினார். தான் 8ஆம் வகுப்பு படிக்கும் போது வழக்கமாக விடியற்காலை பால் வாங்க சென்ற தருணம், தனிமையில் தான் நடந்து வந்து கொண்டிருந்த நேரத்தில் கண்முன் ஒரு பட்டாம்பூச்சி தோன்றியதாகவும் அந்த பட்டாம்பூச்சி தன்னை வருடியதாகவும் அத்தருணம் யாரோ தன்னை அறைந்தது போல உணர்ந்து மயங்கி விழுந்ததாகவும் பின் வீட்டில் சென்று பார்த்த தருணம் கன்னத்தில் கைவிரல் தடம் பதிந்திருந்ததும் அவை 1 வாரத்திற்கும் மேல் அவை அப்படியே இருந்ததாகவும் அதனை குறித்து எவரிடமும் பேச இயலாமல் இருந்ததாகவும் கூறினார் அருள்வாக்கு சித்தர். அந்த சமயம் ஓர் இரவு தன்னுள் ஏதோ ஒரு புதிய மாற்றம் ஏற்பட்டு சக்தி கிடைத்ததை உணர்ந்ததாகவும் கூறுகிறார் அருள்வாக்கு சித்தர். இப்போது தன்னுள் வந்த ஸ்ரீ வீரமகா காளியம்மன் உன்னை தான் காத்ததாகவும் என்றும் உன்னுடன் இருப்பேன் என்று கூறியதாகவும் சொல்கிறார் அருள்வாக்கு சித்தர். கட்டிலில் படுத்திருக்கும் போதே திடீர்னு யாரையோ அடித்து, அதாவது அந்த என் மேலே இருந்த கருப்பினுடைய கோட்டத்தை அடித்து ஒதுக்கி தூக்கி எரிஞ்சு விட்டு, அதனுக்கு பிறகு எனக்கு ஒரு புதிய சக்தி வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த சக்தி என்ன சக்தி அப்படிங்கிற மாதிரியான இது வரும்போது தெய்வீக அருள் அப்படிங்கிற மாதிரியான ஏதோ ஒரு சாமியினுடைய சக்தி ஏதோ வந்த மாதிரியான ஒரு தோற்றங்கள் தெரிஞ்சு, அப்போ அந்த தோற்றத்துலேருந்து என்னையே அறியாமல் கட்டிலேருந்து நான் எப்படி கீழே விழுந்தேன், என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியல. அப்போ மீண்டும் எல்லோரும் ஓடி என்னை தூக்கி உட்கார வச்சு என்ன விஷயம்னு பார்க்கும்போது என் மேலே வந்திருக்குது இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி என்னை ஒரு கருப்பினுடைய கோட்டமானது அடித்து ஆபத்தில் உண்டாக்கிருச்சு. அப்போ அந்த ஆபத்தை இப்போ தெய்வமாக அந்த கருப்பினுடைய கோட்டத்தை எடுத்து அழித்து காலி பண்ணி விட்டு இப்போ மீண்டும் தெய்வ சக்தியாக நான் வந்திருக்கேன். அப்படி வரக்கூடிய இந்த அமைப்பில் என்னுடைய குழந்தையினுடைய உயிரை நான் காப்பாற்றிருக்கேன். நான் இந்த குழந்தை மேலே இனிமேல் அறநிலையாக நான் பிரகாசமாக நான் இருப்பேன். நான் இந்த குழந்தை எனக்கு எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருந்து என்னை வணங்கி தொண்டு தொட்டி என்னை வணங்கி வருதோ அந்த அளவுக்கு நான் இந்த குழந்தை மேலே இருந்து நல்லது செய்வேன். அன்று முதல் அருள்வாக்கு சித்தர் அருள்வாக்கு கூறத் துவங்கியதாகவும் அவருக்கு படிப்பு முதல் வேறு எதிலும் நாட்டமில்லாமல் போனது என்றும் கூறினார். அருள்வாக்கு சித்தர் மேல் தற்போது 21 தெய்வங்களின் அருள் இறங்குவதாகவும் தனக்கு அருள் வரும் முன்பு வரைதான் நினைவிருக்கும் என்றும் அதன் பின் எந்த நினைவும் இருக்காதென்றும் ஊர் மக்கள் கூறும் தருணம்தான் எவ்வாறெல்லாம் நடந்து கொள்கிறேன் என்று தெரியும் எனவும் கூறினார். முதல்ல நான் வணங்கும் போது மட்டும்தான் எனக்கு அந்த அம்மாவுடைய உருவங்கள் எனக்கு தெரியும். அதாவது சாதாரணமாக அந்த அம்மா காட்சி கொடுத்து என் முன்னாடி நான் அந்த அருளை அழைக்கிறதுக்காக உட்காந்துருக்கும் போது காட்சி கொடுத்து அந்த அம்மாவுடைய தோற்றம் எனக்கு தெரியும். அப்போ தோற்றம் தெரிஞ்சதுக்கு பிறகு அருள் வந்துடும். அருள் வந்த பிறகு அந்த அம்மா எப்படி வச்சுருக்காங்கங்கிற நினைவுகள்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படியே ஆனால் நம்ம பக்கத்தில் உள்ளவங்க அருள்வாக்கு கேட்க வந்தவங்க, ரெண்டாவது நம்ம அப்பா அம்மா, நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் சொல்லுவாங்க. இப்படியாக பேசிக்கொண்டிருந்த தருணம் மாலை நேர பூஜைக்கு நேரமானதை உணர்ந்த அருள்வாக்கு சித்தர் அதற்கான வேலைகளை பார்க்க துவங்கினார். ஆதவனின் ஒளி மெல்ல மங்கிக் கொண்டிருந்த தருணம் மெல்ல இருள் சூழத் துவங்கியது. பூஜைக்கான வேலைகள் நடந்து முடிந்து அம்மனுக்கான அலங்காரங்கள் முடிக்கப்பட்டு நீண்ட நேரம் அம்மனுக்கான மந்திர உச்சாடனங்கள் நிகழ்ந்தன. கூடவே புஷ்பாபிஷேகமும் நடந்து கொண்டிருந்தது. சற்று நேரத்திற்கு பின் ஒரு பெரும் அமைதி நிலவியது. கருவறையின் உள் ஆழ்ந்த தியானத்தில் லயித்திருந்த அருள்வாக்கு சித்தர் திடீரென அருள் இறங்கியவராய் கருவறையின் உள் இருந்து வெளிவந்து ஸ்ரீ பகவதி அம்மன் முன் மண்டியிட்டு வழிபாடு நடத்தினார்.